நான் இன்றைக்கி போகும்போது இந்த ஒரு செடியை பார்த்தாங்க. ஒரு செடி ஃபுல்லாக கொத்து கொத்து அவ்வளோ பூக்கள் இருந்தது. பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா வைலட் கலரில் டிசம்பர் சின்ன சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்தது. அப்படியே தம்பியை நிற்க வச்சு ஒரு பிக் எடுத்துகிட்டு நேராக கும்பகோணம் போயாச்சு. ஏன்னா இந்த வாரம் தம்பிக்கு பர்த்டே வருது, அதனால் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம். நிறைய ட்ரெஸ்ஸு கேட்டபோது இந்த ட்ரெஸ் பிடிக்கல, அந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி பர்த்டேக்கெல்லாம் ஒரு நாள் கூட ட்ரெஸ் எடுக்க எங்களை அழைச்சிட்டு போனதே கிடையாது. அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை தான் எடுத்துப்போம். அதுவும் பர்த்டேக்கு நாள் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை தான் போட்டுப்போம். அது பிடிக்கலன்னு அந்த இதே கிடையாது, எடுத்துகிட்டு வந்தியா போட்டுக்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு எடுக்கிறீங்க நானும் வருவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அழைச்சிட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் எடுத்தாச்சு. எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, நான் தம்பிக்கு செட்டாக எடுக்க மாட்டேன். பேண்ட்டு ஷர்ட்டு அப்படிங்கிற மாதிரி செட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். தனியாக ஷர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டு மேட்ச் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டிஷர்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. வாசலில் தான் வச்சுருக்காங்க. பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே காற்றுல ஆடும்போது அப்படியே ஒரு அழகுங்க. பார்க்கவே கண்ணே போதாதுங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே உள்ள பூக்கள்லாம் பார்த்து எடுத்துட்டோம். அப்புறம் பன்னீர் ரோஸ் நிறைய மொட்டு வச்சுருக்கு, பூக்களும் பூத்து இருந்தது. உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி வைங்க, அப்படியே கொத்து கொத்தாக எப்போதும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த செடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பேர் என்னன்னே தெரியல எனக்கு, ஆனால் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.